ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் முழு ஆண்டு தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 13 பார்க்க போகிறோம். முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 11 இயல் எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ முதல் 11 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் எதனால் போடுதோம் அப்படின்னா வர்க்கங்களுடைய சராசரின்னு சொல்லியிருக்காங்க. வர்க்கம் அப்படின்னா என்னது? ஸ்கொயர். அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் எது வரைக்கும் அப்படின்னா 11 வரைக்கும். ஸோ ப்ளஸ் 11 ஸ்கொயர் இஸ் டிவைடட் பை 11. மொத்தம் 11 உறுப்புகள் தானே இருக்குது. அப்போது கீழே என்ன போடணும்? 11. இப்போ பாருங்கள், சமேஷன் ஆஃப் n ஸ்கொயர் இது கண்டுபிடிக்கலாமா? ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு கூட்டணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. வர்க்கம் அப்படிங்கிறதுனால சமேஷன் ஆஃப் n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்று n ப்ளஸ் 1 இன்று 2n ப்ளஸ் 1 இஸ் டிவைடட் பை 6. இப்போ n இருக்க இடத்துல என்ன போடணும் அப்படின்னா 11. 11ல் தானே முடியுது. அப்போது n ஈக்குவல் டு 11. இப்போ பாருங்கள், சமேஷன் ஆஃப் n இருக்க இடத்துல 11 போட்டோம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 இன்று 11 ப்ளஸ் 1 இன்று 2 இன்று இதில் 11 வரும். 2 இன்று 11 ப்ளஸ் 1 இஸ் டிவைடட் பை இந்த 6 வரும், 11 வரும். ஏன்னா நம்ம இப்போ இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இதுக்கு தான் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது இஸ் டிவைடட் பை 6ன்னு வரும். ஸோ பை 6ம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா பை 11 இருக்குது. அப்போது இன்று 6 அப்படின்னு போட்டுக்கலாமா? இப்போ பாருங்கள், 11ஐயும் 1ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 12. ஸோ 11 இன்று 12 இன்று 2ஐயும் 11ஐயும் பெருக்குனா 22. அது கூட 1 கூட்டினோம் அப்படின்னா 23 பை இந்த 11 இன்று இந்த ஃபார்முலா இருக்க 6. ஸோ 11 இன்று 6. ஓரார் 6 ஈராறாம் 12. இந்த 11 கேன்சல் ஆயிரும். 23ஐயும் 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 26 2 4 46. அப்போ ஆன்சர் என்ன? பி 46. கொஸ்டின் நம்பர் 14. பின்வருவனவற்றுள் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது? ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்கணும் அப்படின்னா 0லேருந்து 1 வரை இருக்கணும். இதில் ஏபிசி 3மே 0 to 1க்குள்ளே இருக்குது. ஆனால் டி மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா -1 இருக்குது. அப்போ இதுதான் ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்தகவாக இருக்க முடியாது. ஆன்சர் டி. தேங்க்யூ.